ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 1 டிசம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது நம்ம கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ண சி ரேஞ்ச் கிட்ட. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேட்ட சி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன், திரும்ப அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக மேலே ரெண்டு ஆகிறாங்க, திரும்ப சி ரேஞ்ச் கிட்டே ஒரு ரிஜெக்ஷன், அகைன் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்த சப்போர்ட்ல என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், திரும்ப இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் டெஸ்ட் பண்ணி அதையே பிரேக் பண்ணி எஸ்டர்டே 50%. ஓகேவா, அதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ஏடிஎம்மை தாண்டி சஸ்டெயின் ஆக முடியல. திரும்ப ஏடிஎம் வந்து எஸ்டர்டே 50% பியூட்டிஃபுல்லாக பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க பி ரேஞ்ச். ஓகேவா, அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு இன் பிட்வீன் எஸ்டர்டே 50% அண்ட் பி ரேஞ்ச். ஓகே, திரும்ப அதில் வந்து ரிஜெக்ஷன், பி ரேஞ்ச், திரும்ப பி ரேஞ்சில் சைட் பேஸு, திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன், நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, மேனுவலாக கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ண சிங்கிள் ஹெட்ஜ் லெவல் இது. சிங்கிள் ஹெட்ஜில் பிட்டில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப பி ரேஞ்சுலேயே ஒரு சைட் வேஸ் மூமெண்டம், திரும்ப பி ரேஞ்ச் வந்து எஸ்டர்டே 50%, அந்த எஸ்டர்டே 50% பிரேக் பண்ணி மேலே போக முடியல. அங்கேருந்து திரும்ப ரிஜெக்ஷன், அகைன் பி ரேஞ்ச் பிரேக்டு, சிங்கிள் ஹெட்ஜ் பிரேக்டு, நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக ஐவி ரேஞ்ச் 1 டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப ரிவர்சல் பி ரேஞ்ச் கிட்டே ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டாக நம்ம முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் இன்னைக்கு நிஃப்டி ட்ரேட் ஆனது. நம்மளோட சிம்பிள் செட்டப்பில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது நம்மளோட ப்ரோக்கர் ட்ரெண்டில் யூஸ் பண்ணுற சிம்பிள் செட்டப். மார்னிங்கே நமக்கு ஒரு சின்ன ரேடி தான், எய்தர் சரி எந்த சைடும் நமக்கு மார்க்கெட் பெருசாக ட்ரெண்ட் ஆகல, ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டாக தான். ஒன் சூப்பர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கிராஸ் ஓவர், ஒன்ஸ் மார்னிங் நடந்த கிராஸ் ஓவர் திரும்ப கிராஸ் ஓவர் நடக்கல, திரும்ப நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் கீழே இங்கேயும் ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இது பியூட்டிஃபுல்லான ட்ரெண்ட். ஓகேவா, இது ஒன்று கேட்ச் பண்ணி தான் போகணும். மார்னிங் இதுலேயே என்னோட ட்ரேட் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து அகைன் ரிவர்சல் ஏடிஎம்க்கு மேலே சிஸ்டம் நாங்கள் ட்ரை பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் வந்து மேஜர், இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு பேரிஷ் தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ அங்கே இன்டென்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஷார்ப் ஃபால் அப் டு த பி ரேஞ்ச், திரும்ப ரிவர்ஸ் ஆகிறாங்க. அகைன் சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் எஸ்டர்டே 50%. ஓகே, அங்கேருந்து ரிஜெக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அப்சைட் ட்ரெண்ட். ஓகேவா, பி ரேஞ்ச் அப்படியே சைட் வேஸ்லேயே ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கே பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, இங்கே சூப்பர் ட்ரெண்ட், இந்த சூப்பர் பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க எஸ்டர்டே 50%, திரும்ப அதில் போட்டு ரிஜெக்ட் ஆனவங்க பியூட்டிஃபுல்லாக அங்கேருந்து ஃபால். ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் 1. ஓகே, எண்ட் ஆஃப் த டே பிவி ரேஞ்சுக்கு முடிச்சிட்டாங்க. ஓகே, வாங்க மற்ற என்ன ஹிடன் லெவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓன் இண்டிகேட்டரில் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகிடும், கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, சி ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவங்க சி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, டுடே ஹை வந்து சி ரேஞ்ச் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால், ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, நம்ம சப்போர்ட் சொன்னால ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு லோ கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணுவாங்க, திரும்ப அப்படியே மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற மாதிரி மேலே போனாங்க. திரும்ப கரண்ட் டே ஓப்பனில் ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனில் ஒரு வீக் வச்சு ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு சப்போர்ட், திரும்ப இந்த இடத்துல விவேப்பை தாண்டி சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி மார்னிங் வந்து லோவை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணவங்க சின்ன ரிவர்சல், ஆனால் திரும்ப அந்த லோவை பிரேக் பண்ணி நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு பேனிக்கான பையிங். அகைன் விவேப்பில் ரிஜெக்ட் ஆனவங்க ப்ரீவியஸ் டே ஹை ரேஞ்சில் பிரேக் பண்ணவங்க திரும்ப விவேப்பை டெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன். ஓகேவா, ரிஜெக்ட் பண்ணவங்க ஏடிஎம்மை பிரேக் பண்ணி டாப் சிபிஆரில் வந்து எஸ்டர்டே சிபிஆர். ஓகேவா, ஸோ டாப் சிபிஆர் எஸ்டர்டே சிபிஆர் ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஏடிஎம். ஓகேவா, ஏடிஎம்ஐ பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மேலே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரீசன் வந்து நமக்கு சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, நெகட்டிவ்ல இருக்குது, ப்ளஸ் இங்கே நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு ஃபாலு, அங்கேருந்து நான் ஸ்டாப் ஃபாலு. எஸ்டர்டே சிபிஆர், டுடே வந்த லோ திரும்ப பிரேக் பண்ணுறாங்க. டுடே சிபிஆர் பிரேக் பண்ணுறாங்க. எஸ்டர்டே மிட் டே பிரேக் பண்ணுறாங்க. பாட்டம் சிபிஆர். ஓகேவா, திரும்ப அதில் வந்து நான் ஸ்டாப் ரேலி, ப்ரீவியஸ் மந்த் க்ளோஸ். ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸையும் பிரேக் பண்ணி பி ரேஞ்ச் கிட்ட போகிறாங்க. ஆனால் பி ரேஞ்ச் இந்த டைம் டெஸ்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல், திரும்ப டுடே சிபிஆர் இருந்து ஒரு ரிஜெக்ஷன். இந்த டைம் பி ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுவாங்க. அகெயின்
வீக்லி மிட் ஓகேவா. இந்த இடத்துல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்க. வீக்லி 50% ஓகே. வீக்லி மிட்டை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப அதுவும் ஃபெயிலியர் ஆகி திரும்ப அந்த லெவலில் ட்ரை பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க ஓகேவா. கிரியேட் பண்ணாங்க. இங்கே ஃபாலோ அப் கிடைக்கல. வீக்லி மிட்லேயே ஒரு இன்டெசிஷனாக ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். ஸோ அங்கேருந்து திரும்ப அப்சைட் ரேலி, அகைன் ப்ரீவியஸ் டே லோவில் ஒரு சப்போர்ட்டு, அகைன் அப்சைட் ரேலி, இப்போ டாப் சிபிஆர் ப்ளஸ் விவாப் ஓகே. அதுக்கிட்ட போனவங்க அங்கேருந்து திரும்ப ரிஜெக்ஷன். இந்த டைம் வந்து வீக்லி மிட்டை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக டுடே லோ ஓகேவா. டுடே வந்து லோவையும் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் 1 ஓகேவா. ஐவி ரேஞ்ச் 1 அதையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீக் ஓப்பனோட லெவலும் இதான் ஓகேவா. அதை டெஸ்ட் பண்ணவங்க திரும்ப அங்கேருந்து ரேலி அப் சைடு அகெயின் பி ரேஞ்ச் கிட்டே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க ஓகே. இந்த மற்ற ஹிடன் லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இண்டிகேட்டரில் மட்டும் தான் இதை ஃபைன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மேனுவலாக பிளாட் பண்ணலாம். மேனுவலாக பிளாட் பண்ணாலும் சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் ஓகேவா. ஆனால் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் அதை பியூட்டிஃபுல்லாக காட்டி கொடுத்துரும். இதில் வந்து நான் உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் கேண்டலில் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா வீக்லி ஃபியூச்சர் நாளைக்கு எக்ஸ்பைர்ன்றதால கேண்டில் ரொம்ப நியர்பையாக தான் பஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக தெரியுறதால நான் அதை ஆட் பண்ணலை. ஆனால் வீக்லி ஃபியூச்சரோட ஹை லோ மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகேவா. வீக்லி ஃபியூச்சரோட ஹை, வீக்லி ஃபியூச்சரோட லோ ஓகே. ஓ வீக்லி ஃபியூச்சர் லோ இது வரைக்கும் தான் வந்திருக்கு, ஆனால் ஸ்பாட் இது வரைக்கும் போயிருப்பாங்க ஓகேவா. தென் போய் மாறினீங்க ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஏறிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு இன்டெசிவ் மார்க்கெட்டாக போயிட்டு இருந்தது. ஒன்ஸ் இந்த கிராஸ் ஓவர் கிடைச்சதுக்கப்புறம் ஓகே, கிடைச்சதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவர் சைட் வேஸ் தான் ஓகே. இந்த இடத்துல ரெண்டு பேரும் டிபேட் ஆகுறாங்க ஓகேவா. இந்த டைம் நமக்கு கால் பிக்கப் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா. ஸோ கால் போய் பியூட்டிஃபுல்லாக பிக்கப் பண்ணி மேலே கூட்டு போயிட்டாங்க. புட் ஆப்ஷன் அவங்க வந்த ஹையை திரும்ப போய் பிரேக் பண்ண முடியல ஓகேவா. ஸோ புட் ஆப்ஷனில் போய் கம்மி, கால் சைடில் அதிகம். ஸோ மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக கீழே கொண்டு போயிட்டாங்க ஓகே. தென் இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா, இன்னைக்கு தான் மந்தோட ஃபர்ஸ்ட் டே டிசம்பரோட. ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓப்பன் டேட்டாவும் ஹையும் ஒன்று தான் ஓகேவா. ஒரு வீக்கே வைக்கல அப்படின்னு சொல்லி காட்டும், ஆனால் நம்ம இண்டிகேட்டரில் ஒரு வீக் வச்ச மாதிரி காட்டும் ஓகேவா. லோ பார்த்தீங்கன்னா 26,124 க்ளோஸ் ஆனது. இதுலேருந்து 50 பாயிண்ட்ஸ் மேலே ரேலியாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 201 ஓகேவா. நம்ம எப்பவுமே 150 எதிர்பார்ப்போம். 150 ஒன்ஸ் அச்சீவ்டுனா அடுத்து 50 பாயிண்ட்ஸுக்கு நம்ம எய்ம் பண்ணணும் ஓகே. ரெண்டுமே அச்சீவ்டு பியூட்டிஃபுல்லாக. இது இன்னைக்கான 50%. இதை மறுநாள் சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா, நாளைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி. ஸோ வீக்லி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டிசம்பரோடது. ஸோ நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 26,200 ரீசன் நியரஸ்ட் ப்ரைஸு. தென் ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடில் 11.31, புட் சைடில் 10.59 ஓகேவா. கிட்டத்தட்ட 0.60 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. 47.771 ஓகேவா. ஸோ இந்த ஐவியை நாளைக்கு பியூட்டிஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு எட் ஆஃப் த டே இப்போ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ப்ரீமியமாக ஒரு 110 சாரி ஒரு 120 பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. கம்பைன்டு ப்ரீமியமாக இந்த 120 டிகே பண்ணுறது தான் நாளைக்கு வேலை. இந்த மேக்ஸிமம் 120 தான் நாளைக்கு செல்லர்ஸுக்கான ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இது மார்னிங்கே டிகே பண்ணி ஆஃப்டர்நூன் கிட்டே ஃபாஸ்ட்டாக டிகே பண்ணி ஒரு 50 ருபீஸ் மீட்டிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வேலி ஆகும் ஓகேவா. எந்த சைடு ரெண்டோ அந்த சைடு ப்ரீமியம் குயிக் ஆயிரும் ஓகே. ஏன்னா திரும்ப ஏற்றி தான் கரைப்பாங்க. திரும்ப 50லேருந்து திரும்ப 70 போவாங்க, திரும்ப 70லேருந்து ஒரு 40 வருவாங்க, திரும்ப 40லேருந்து ஒரு 65 இல்லை 60 போவாங்க. இப்படி ஸ்விங்காய் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. தென் இந்த டேட்டா வச்சு நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு ஓகே. 26,200 ஏடிஎம் எடுத்திருக்கோம். இது சி ரேஞ்ச், இது பி ரேஞ்ச், இது எஸ்டர்டேவோட 50%. இது சி சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, இது எக்ஸ்ட்ரீம் ஹை ஓகேவா. புட் சைடில் அதே மாதிரி சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் லோ, ஐவி ரேஞ்ச் 1, 2, 3, இது வீக்லி 50% ஓகேவா. இப்போ மார்க்கெட் போன வாரம் ஓப்பனை டெஸ்ட் பண்ணிடுச்சு ஓகே.
இந்த 50% மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் நம்ம இன்னும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா ஜஸ்ட் இந்த 2 வீக்ஸ் கம்பேரிசனில் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக் வந்துக்கும். ஸோ அதுலேருந்து பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது மீனிங். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.